பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் கடைசி பத்திலே ஓத வேண்டிய இந்த துவாவை நான் முன்பே பதிவிட்டிருக்கிறேன். அதை நிச்சயம் எல்லோரும் அந்த துவாவை நாள்தோறும் தொழுகைதோறும் இந்த 10 நாள் கடைசி நாள் இரவு கடைசி 10 வரை ஓதிக்கொண்டு வருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் புனித ரமலான் மாதம் 27ஆம் பிறை அன்று ஒரு சிறிய ஒரு வசனம் ஒன்று, ஒரு வாக்கியம் ஒன்று, இறை வசனம். அதை நீங்கள் செய்ய வேண்டிய சிறிய அமல் ஒன்று இருக்கிறது. அந்த அமலை நீங்கள் செய்து அது குறிப்பிட்ட வாரம் குறிப்பிட்டபடி நீங்கள் அதை நீங்கள் தயார் செய்து கொண்டீர்களே ஆனால் நீங்கள் வருடம் முழுவதும் எப்பொழுதும் வெற்றி வீரராக திகழ முடியும். அந்த வெற்றி வீரராக திகழ என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே பார்க்கலாம். குரானிலே வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்று அல்லாஹ் கூறியது உண்மை. ஏனென்றால் நம் குரானில் இருந்தால் நம்ம இந்த வசனத்தை எடுத்து குரான் வசனத்திலிருந்து எடுத்து இந்த ஒரு இந்த இந்த ஒரு செயலுக்காக, இந்த ஒரு வெற்றி வீரராக வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு வசனத்தை எடுத்திருக்கிறோம். எனவே அந்த வசனத்தை நாம் எடுத்து அதனுடைய பொருளை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாக புரியும். அதில் குறிப்பிட்டவாறு நாம் செய்து கொண்டோமேயானால் நிச்சயம் வெற்றி, நம் தொட்டதெல்லாம் பொன்னாகும், வெற்றி நிச்சயமாகும். அது என்னவென்றால் 8வது அத்தியாயத்திலே 10வது வசனமாக இந்த வசனம் வருகிறது. வமா ஜஅலல்லாஹு இல்லா புஷ்ரும் வலி தத்ம இன்ன பிஹி குலூபுக்கும் வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹி இன்னல்லாஹ அசீசுல் ஹக்கீம். இதை போர்டிலே எழுதியிருக்கிறேன். இந்த 8வது அத்தியாயத்தை 10வது வசனம், அதன் வசனம் அந்த வசனத்தின் பொருளை பாருங்கள். என்னவென்றால், உங்களுக்கு ஒரு நற்செய்தியாகவும் இதை கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுவதற்காகவுமே அன்றி அல்லாஹ் இதை ஆக்கவில்லை. இந்த உதவி அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே தவிர இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனும் நாணம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதாக இதன் பொருள் விளங்குகிறது. எனவே இந்த உதவி நமக்கு, இந்த உதவி வெற்றி வீரராக திகழ வேண்டும் என்ற உதவி நமக்கு இந்த வசனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதை எவ்வாறு செய்ய வேண்டும், இதனுடைய வசனத்தையும் கூறிவிட்டேன், இதனுடைய பொருளையும் கூறவிட்டேன். இதை எவ்வாறு நீங்கள் பலன் பெற வேண்டும், எவ்வாறு செயல்முறை செய்ய வேண்டும் என்பதை இங்கே விவரிக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். புனித ரமலான் மாதத்தில் 27ஆம் பிறை அன்று இந்த வசனத்தை ஒரு மெல்லிய தாளில் எழுதி அத்தாளை மோதிரக்கல்லின் அடிப்பாகத்தில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டால் அல்லாஹ் நாடினால் என்றும் வெற்றி வீரராகவும் மன சந்தோஷத்துடன் எல்லாவித ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு பெற்றவராக இருக்க முடியும். எனவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வசனத்தை நீங்கள் ஏது மோதிரம், வாட்சி, இப்படி ஏதாவது நம் உடலிலே பட வேண்டும், தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இவ்வாறு நீங்கள் செய்து கொண்டால் அன்றிரவு அந்த வருடம் முழுவதும் நீங்கள் வெற்றி வீரராக திகழ்வீர்கள். மேலும் இது போன்ற இன்னும் சில விஷயங்கள் அந்த நாளில் வெவ்வேறு விஷயங்கள் இருக்கிறது. நம் தொட்டதெல்லாம் பொன்னாகும்படியாக செய்யும் சூழ்நிலையும் அந்த வசனம், அதுக்கேற்ற வசனமும் நமக்கு தேவை என்றால் அதற்கும் ஒரு வசனம் இருக்கிறது. இன்ஷால்லாஹ் பின்னாளில் அதை குறிப்பிட்டு எழுதுகிறேன். எனவே இது போன்ற குரான் வசனங்களை கூறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட நாளில் இவ்வாறு நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.